ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களம் தற்பொழுது சூடுபிடித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஜெம் தொலைக்காட்சி நேரடியாக சென்று பொதுமக்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு தருகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி கேட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அம்பத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை நேரடியாகவே சந்தித்து பொதுமக்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்டாலினுக்கு தான். விஜய் தான் வரணும். டிஎம்கேக்கு தான். ஆதரவு விஜய் தான். முக ஸ்டாலின். எங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் போகும். ஸ்டாலின் தான். இந்த எலெக்ஷனில் எடப்பாடி தான். முக ஸ்டாலினுக்கு. ஏடிஎம்கே. ஏடிஎம்கே தான் ப்ரோ. ஏடிஎம்கே தான் போடுவோம். தாவேகே தான். ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கலாம் விஜய்க்கு. நாங்கள் ரெட்டாளி தம்பா போடுவோம். கண்டிப்பாக டிவிக்கே தான் பிரதர். திமுகவுக்கு தாங்க போடும். திமுகவுக்கு தான். டிவிக்கேக்கு தான் ப்ரோ. டிஎம்கே கூட்டணி தான் வரும். டிஎம்கே ப்ரோ. நான் டிஎம்கே தான் கொடுப்போம். ஸ்டாலின் 2வது முறை வந்தது ஆகணும். அதிமுக கூட்டணி தான் ஆதரவு. திமுகவுக்கு தானே. எப்பயுமே எனக்கு வந்து திமுக தான். ஏடிஎம்கே தான். விஜய் விஜய்க்கு. எங்கள் வீட்டில் 6 நம்ம ஓட்டுக்குது. 6 ஓட்டு விஜய் சாருக்கு தான் போட போகிறோம். டிவிக்கு. பாமகவுக்கு ஏடிஎம்கே தான். இந்த வாட்டி வந்து ஒரு டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு இது இருக்கேன் ப்ரோ. டிவிகேக்கு தான் ப்ரோ. எதனால நான் தேசிய ஜனநாயக கூட்டணியை சூஸ் பண்ணுறேன்? மேலே வந்து மோடி இருக்கார். இங்கே வந்து வந்ததுன்னா சப்போர்ட்டு கிடைக்கும். மத்திய அரசு மாநில அரசு 2 இணைந்து செஞ்சாங்கன்னா நல்லா சப்போர்ட்டு கிடைக்கும். இப்போ இவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயத்தை பண்ணால் நல்லா இருக்கும்னா என்ன மாதிரி விஷயத்த சொல்லுவீங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லானது? மக்களுக்கு சாலை லைட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு அப்போ உங்களுடைய ஆதரவு கேஎன்சேகர் மாம்பழம் சின்ன. எதனாலன்னா இப்போ போன தடவை என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. பட் இந்த தடவை வந்து ஓரளவுக்கு எல்லாமே அவர் செய்கிறது பூரா ஏழைங்களுக்காகவே செய்கிற மாதிரி தோணுது. பணக்காரங்களுக்கு எதுவும் செய்யலை. ஸோ எல்லாமே அவர் செய்து பூரா ஏழைங்கள் எளிமளவுக்கு இருக்கிற, அதனால் அவருக்கு போடலான்ற ஒரு எண்ணம் உருவாகுது. மகளிருக்கு அது மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. படிக்கிறவங்களுக்கும் பண்ணிக்கிறாரு. அதனால் அவருக்கே போடணும்னு ஒரு எண்ணம். அப்போ உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக அவருக்கு தான். பழைய கட்சிங்க 2 கட்சியும் வரக்கூடாது. இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சிடுறோம். விஜய் தான் வரணும். விஜய் வந்தால் தமிழ்நாடு உருப்பிடும். இனிமேல் 2 பேரும் வந்தாக்க தமிழ்நாடு பூமிக்குள்ளே போயிடும். என்னுடைய கருத்து. ஆனால் விஜய்க்கு அனுபவமே இல்லைங்கிற. அனுபவம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து அனுபவம் இல்லாமல் மைக்கு பிடிச்சிக்கிறீங்க. எல்லாம் கற்றுக்க வேண்டியது தான். சரிங்க. அனுபவம் உள்ளவங்க பின்னாடி இருந்து சொல்லி கொடுப்பாங்க ஆலோசனை, இப்படி பண்ணுங்கன்னு. அப்போ உங்களுடைய ஆதரவு விஜய் தான். உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உங்கள் விருப்பம் தான். உண்மையை சொன்ன நமக்கு திராவிட கழகம் வந்தால் மட்டும்தான். ஏன்னா நான் எந்த அரசியல் சார்பு இல்லாமல் பேசுகிறேன். திராவிட கழகம் வந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது. என்னையை பொறுத்தளவு அது மற்றவங்களை பொறுத்தலாம் என்ன இதுங்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் சரி உலகத்துக்கும் சரி திராவிட மாடல் தான் இன்றைக்கி. அது நான் அரசியல் சார்பாக சொல்ல, உண்மையை சொல்கிறேன். அரசியல் சார்பாக சொல்ல நம்ம இன்னைய சூழ்நிலைக்கு திராவிட மாடல் வந்தால் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரோ புதுசாக வந்தால் தான் நல்லது. புதுசாக யாருக்கு சொல்லுவீங்க வந்தா? யார் விஜய் யாருன்னா வந்தால் நல்லது. அப்போ விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆட்சி சரி கிடையாது. ஆட்சி நல்லா இருந்தால் விஜய் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிறீங்க விஜய்க்கு இந்த டைம். அப்போ உங்களுடைய ஆதரவு? ஆதரவு விஜய் தான். ஆதரவு யாருக்குன்னு சொல்ல முடியாது. எங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் போகும். இளைஞர்கள் இப்போ எல்லாமே குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கமாக பேசுகிறாங்க. இப்போ அந்த பக்கம் தான் நாங்களும் போடுவோம். பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் பசங்க இருக்காங்க, நீங்கள் புது ஆட்சி வரணும், நீங்கள் அதுக்கு தான் போடணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் போடுவோம். ஸ்டாலின் தான் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அவர் தான் நல்ல மாதிரி எது அழகு இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. திரும்ப தான் அவர் தான் ஃபுல்லாக எல்லாம் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் அவரே வந்தால் அதான் நாங்கள் நேரத்தில் 55 வருஷமாக கலைஞர்பேட்டிலேருந்து நாங்கள் ஃபுல்லாக டிஎம் போயிட்டு தான். திமுக வேறு மாற்றம் இல்லை. அண்ணன் கேட்ட ஒரே அவருக்கு தான் போட்டு அதனால் நன்மையெல்லாம் செய்கிற இது மகளிருக்கு 2 இலவசமாக கல்வி பண்ணிட்டு தர்றாரு. அப்புறம் 2000 போடுறாரு, 5000 கொடுக்குறாரு. ஓட்டு வருஷத்தெல்லாம் போட்டு தர்றாரு. மக்கள் நல்ல நன்மையெல்லாம் செய்துன்னு வர்றாரு. இந்த பகுதியில் எல்லா வசதியும் கரெக்டாக இருக்குங்களாண்ணா? நான் இது ஆவடி சைடு நான் இது வந்து அம்புத்தூர். அந்த சைடெலாம் ஒரு நல்லா இருக்குது. நல்ல வசதியாக போட்டு தர்றாரு, எல்லாம் செய்கிறாரு. அப்போ இந்த வாட்டி உங்களுடைய ஆதரவு? திமுக தான், முக ஸ்டாலின் தான். ஏடிஎம்கே ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ ஒரு 5 வருஷமாக சரியில்லை. நிறையா ஊழல் அது இதுன்னு நிறையா பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஆட்சி மாட்டம் மாறணும், வந்தால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. உங்களுடைய ஆதரவு? ஏடிஎம்கே தான். சப்போர்ட்டுன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விருப்பம் இருக்குது, அதை வேணால் சொல்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். ஒரு 40% மக்கள் தான் என்னவோ நம்ம தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மீதி பேர் எங்கே இருக்காங்கன்றதை என்னை யாருமே கவனிக்கவே மாட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக அனுபவப்பட்டது பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா போன முறை எலெக்ஷன் அப்போ எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ நான் கவனித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோயாளிகளை தாண்டி கூட இருக்கிற அட்டெண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களாம் இந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய கருத்தெல்லாம் இதில் வந்து என்ன சொல்கிறது, அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது முடிவு பண்ணுறதில்ல யாருமே. இந்த ஒரு 40% மக்கள் தான் வந்து யார் தலைவராக வரணும்னு முடிவெடுக்கிற மாதிரி இருக்குது. நானும் அதில் தான் மாட்டியிருந்தேன். நானும் எப்படியாவது ஓட்டு போடணும்னு எவ்வளோ உரிமை தான். ஆனால் அதுக்கான வழி அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க, எப்படி அவங்க வெளியே நிறைய டாக்டர்ஸ் போட முடியாது, அங்கே வேலை செய்கிற செவிலியருங்க போட முடியாது, அங்கே நோயாளிங்களுக்கு கூட இருக்கிறவங்க போட முடியாது. இப்போதான் புதுசாக சொல்லியிருக்காங்களே சம்பளத்தோட லீவ் எடுத்துக்கலாம் எலெக்ஷனுக்கு அப்படி. அவங்களாம் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய வேலை பலுலாம் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவங்க ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் போனாலே வரத்துக்கு 6 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னுடைய கருத்து அப்போ நான் யோசிச்சது என்னென்னா, அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது வேறு எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஏதாவது இதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏடிஎம்கே தான் ப்ரோ. எதனால் ப்ரோ? எதனாலன்னு கேட்டால், இப்போ நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி கஞ்சா அந்த போல் போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் இருக்குது, தவிர யாருமே அதை இது பண்ணணும் ஒழிக்கணும்னு நினைச்சதே இல்லை. சரிங்களா? அதனால் என்னோடய சப்போர்ட் இந்த வாட்டி ஏடிஎம்கே தான். நான் ஏடிஎம்கே தான் போடுவேன். எதனாலனா? இல்லை, அவர் தான் கரெக்டாக பார்ப்பாங்க. ஓரளவுக்கு லஞ்சம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் புதுசாக உள்ளே வராரு, இளைஞருக்கோசம் நிறைய செய்கிறாரு, மகளிருக்கோசம் நிறைய இது கொடுத்துருக்காரு. அதனால எங்களோட இது ஃபுல்லாகவே தாவைக்க தான். இப்போ விஜய் சார் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மாற்றினா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அது அவர் செய்வாரான்னு தெரில, ஆனால் எங்களோட ஆதரவு அவர் தான். இந்த வாட்டி வந்து ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கலாம் விஜய்க்கு. ஏன்னா வந்து ஏடிஎம்கேவும் பார்த்தாச்சு, டிஎம்கேவும் பார்த்தாச்சு. 2 பேரும் வந்து ஒன்றும் பண்ணுறது தான் பண்ணுறாங்க. இந்த வாட்டி ஒரு குத்தர்னா ஏதாவது ஒரு புதுசாக ஏதாச்சும் பார்க்கலாம், ஒரு மாற்றம். ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் விஜய்க்கு அனுபவமே இல்லையே, தமிழ்நாட்டை எப்படி கொடுக்கறது அவர் நம்பி அப்படிங்கிறாங்களே. எல்லாரும் வந்து கற்றுன்னு தான் வர்றாங்க. அதாவது கொஞ்ச நாள் அப்படியே போக தான் தெரியும் எல்லாருக்குமே. இப்போ குழந்தை பிறந்தோடனே வந்துட்டா பிளேயர் ஆகிட்டா, கற்றுக்கிட்டு தான் பிளேயர் ஆகுது. அந்த மாதிரி தான் ஒரு அனுபவம் வரும். வந்தால் எல்லாம் எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நல்லது பண்ணணும். ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கே பார்த்தாச்சு, டிஎம்கே பார்த்தாச்சு, ஒரு சான்ஸ் இவரும் கொடுத்து பார்க்கலாமே, இவர் என்ன தான் பண்ணுறாருன்றது. நாங்கள் ரெட்டாளிக்கு தான்ப்பா போடுவோம். ரெட்டாளிக்கு தான் எப்பவுமே போடுவோம் ஓட்டு. எதனால் போட்டி? அது கொஞ்சம் ஆதரவு எங்களுக்கு. அப்போ உங்களுடைய ஆதரவு? எங்களை ஆதரவு அவங்க தான். போதுமா? கண்டிப்பாக டிவிக்கே தான் பிரதர். எதனாலனா? ஏன்னா இந்த 5 வருஷம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு எந்த சலுகையும் செய்யலை. ஐயா கருணாநிதி இருக்கும் போது கூட ஃப்ரீ பர்மிட் அதெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு 5000 ஆட்டோ டிரைவர் இன்றைக்கி கஷ்டப்படுறான். ஃப்ரீ பஸ் விட்ருக்கீங்க, எல்லாருமே ஃப்ரீயாக போயிடுறாங்க. அப்போ ஆட்டோவும் ஃப்ரீயாக பண்ணிடலாம் இல்லையா? ஆண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கும் கொடுக்கணும், அப்போ ஆட்டோ எதுக்கு? அப்போ எங்களோட வாழ்வாதாரம் என்ன? அதுலேயும் இருக்கு இல்லையா? நாங்களும் எப்படி வாழணும்? போய் என் பொண்ணு படிக்கிறா, அந்த படிப்புக்கு நான் ஃபீஸ் கட்டணும், எப்படி கட்டுவேன்? எனக்கு வேறு தொழில் தெரியாது, இந்த வயசில் வேறு தொழிலும் போய் பார்க்க முடியாது என்னால். அப்படின்னும் போது நான் டிவிக்கேக்கு தான் என்னோட சப்போர்ட். கண்டிப்பாக நான் திமுகவுக்கு தாங்க போடுவேன். எதனாலனா? எதனால இல்லை, அவருக்காக நான் போடுவேன். எப்பவுமே நான் பரம்பரையாக போடுறது, அதனால் ரெகுலராக போட்டு விட்டுருவேன். அப்போ உங்களுடைய ஆதரவு? திமுகவுக்கு தான். அவங்க எல்லாம் நல்லது தான் செய்கிறாங்க, எதுவும் கருதல் இல்லையே. எல்லாமே நல்லது தான், மக்களுக்கு மகளிருக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுறாங்க. இந்த பகுதியில் வசதியெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க? எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போ உங்களுடைய ஆதரவு? ஆதரவு திமுகவுக்கு தான். டிவிகேக்கு தான் ப்ரோ. எதனால ப்ரோ? ஏதோ புதுசாக வராரு, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஆனால் அவருக்கு எந்த அனுபவமே இல்லைன்னு சொல்கிறாங்களே ஒரு பக்கம். வாய்ப்பு கொடுத்தாதான் ப்ரோ தெரியும். நம்ம வாய்ப்பு கொடுக்காம இருந்தால் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக தெரியும். எதனாலன்னு சொல்கிறது. ஆனால் எங்களுக்கான தொழிலுக்கான இது எதுவும் பண்ணலை இந்த 5 வருஷத்தில். இருந்தாலும் மதவாதம் சக்திகள் தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. அது நுழைஞ்சால்
இன்னொரு மணிப்பூர், திருப்பூரா, புரியுங்களா? அது மாதிரி தமிழ்நாடுக்கான வழிவகுக்கும். அதனால தான் வேணான்றோம். ஆனால் ஆட்டோ தொழிலுக்கான எந்த சம்மந்தமாகவும் இந்த 5 வருஷமும் சரி, போன 10 வருஷமும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, எதுவும் ஆட்டோ தொழிலுக்கான இது எதுவும் செய்யலை. நாங்கள் வச்ச கோரிக்கை எதுவுமே நடக்கலை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவோட பிஜேபி இருக்குது, அது தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. அதுதான் எங்களுடைய கொள்கை, ஒரே கொள்கை, வேறு ஒன்றும் கிடையாது. டிஎம்கே ப்ரோ. எதனால ப்ரோ? அவங்களது தான் ப்ரோ நல்லா இருக்குது, அதனால் அவங்களது தான் டிஎம்கே தான், வேறு எதுவும் வந்தால் வேலையா. ஒரு டைலாக் மாரி, இடி இடிப்பது மழைக்காக, தமிழ்நாடு இதயம் துடிக்குது ஸ்டாலின் ஐயாக்காக. கண்டிப்பாக ஸ்டாலின் ஓட்டு போட்டுருங்க. 2020 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் வீட்டில் 6 நம்ம ஓட்டுக்குது. 6 ஓட்டும் விஜய் சாருக்கு தான் போட போகிறோம். ஏன்னா இது வெளியும் வந்து டிஎம்கே தோத்தா ஜெயித்தால் தான் போட்டுருந்தோம். இப்போ என் சொல்லை எத்தனை என் பேரன் பேச்சு எல்லாருமே எல்லாம் விஜய் சார் தான் போட போகிறோம் ஓட்டு. கண்டிப்பாக அவர் தான் வருவார். இப்போ விஜய் சார் வந்து இந்த விஷயத்தை மாற்றினா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? என்ன மக்கள் தான் இப்போ வந்து விலைவாசி கம்மியாகணும், நான் அதை குறைக்கணும். அவர் நான் எனக்கு வயசு வந்து எனக்கு கவர்மெண்ட் உதவி பணம் கொடு, முதிய உதவி தான், அது வந்து கம்மியாக தான் கொடுது. இப்போது 1200 2000 தான். அவர் ஜெயிச்சா 2000 கொடுத்துருவார். அது வந்து மைய பொய்ய தெரியல. அது மாதிரி இவர் வந்தாருனாக்கா என் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியது, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு, பெரியவர், அந்த முதியோர்களுக்கு இதெல்லாம் வந்து தகுந்த ஊதியம் கொடுக்கணும். நான் கொடுத்தா எங்கெல்லாம் நல்லாயிருக்கும், மருந்து வாழ்வதற்கு நல்லாயிருக்கும். எனக்கு புள்ள இல்லை, 3 பொண்ணு தான். நான் அதால் விஜய் வந்து நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். விஜய்க்கு தான் நானும் வந்து எல்லோருக்கும் போகிறவங்களாம் சொல்லின்னு வரேன். எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, இந்த வாட்டி ஒரு திருப்பத்தை பார்க்கலாம் நம்ம சொல்லிட்டு வரோம். விஜய் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாமகவுக்கு, அதிமுக கூட்டணிக்கு. அதனால் இந்த மனு வேட்பாளர் அவர் கேஎன் சேகர் எல்லாம் சேர்மன் வந்திருக்காரு, செஞ்சுருக்காரு, நல்லபடியாக செஞ்சுருக்காரு. சேர்மன் பகுதியில் எல்லா வசதியும் கரெக்டாக இருக்குங்களா? எல்லா வசதினா போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாம் அது வந்து சிட்டி இது என்ன சொல்கிறது, நம்ம போக்குவரத்து வசதி சொல்ல முடியுமா? குடிநீர் வசதி கிடையாது, ட்ரைனேஜ் வசதி சரி கிடையாது. சிலதெல்லாம் போடல ட்ரைனேஜ் இன்னும். அது இப்போ அந்த ஸ்கீமே போட்டு 5 வருஷம் ஆகுது, இன்னும் முடிக்கல ஸ்கீமை. அப்புறம் மழை காலம்னு ஒன்றாங்க, அதை பூர்த்தி பண்ணலை. எங்கே ஜாயின் பண்ணலாம் நல்லதுமேட்டு அங்கே விட்டாக இருக்குது. கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. இங்கே உட்காந்து பாருங்களேன், ஒரு செகண்டில் வரும். குப்பை எப்படி பார்த்தீங்களா? பார்த்தே இல்லையா? சிட்டி தானே இது, வரி வாங்குறாங்கல்ல, எப்படி பார்த்தியா குப்பை? இது மாதிரி இருக்குமா ஒரு ஊரில்? சிட்டிக்குள்ளே இருக்கலாமா? எங்கே பார்த்தாலும் மைக்கா, எங்கேப்பா சிகரெட் துண்டு, அது துண்டு எதா இருக்குது. நான் வந்து டிஎம்கேக்கு தான் ப்ரோ போட்டுருந்தேன். நான் வந்து 2-3 வருஷமாக வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆகுது. நான் டிஎம்கேக்கு தான் போட்டுருந்தேன். 2 இதில் வந்து நான் டிஎம்கே தான் போட்டேன். இந்த வாட்டி வந்து ஒரு டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு இது இருக்கேன் ப்ரோ. ஏன்னா டிஎம்கேவும் நல்லா தான் பண்ணாங்க எல்லாம். இது என் தம்பிலாம் வந்து காலேஜ் படிக்கிறான். அவனை மாதம் காசு, லேப்டாப்பு, 1000 ரூபாய் மானியம், அதெல்லாம் வந்து நல்லா தான் இது பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் குறை ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்க என்ன ஒன்றுன்னா, ஒரு சில விஷயத்தில் அவங்க தடுமாட்டி இது பண்ணிட்டு மாற்றி இது பண்ணுறாங்க. இப்போ டிவிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் வந்து அந்த படிப்புக்கும் சரி, ஒரு வீட்டுக்கும் இதுக்கு எல்லாமே அவங்க மாற்றி இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தால் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு மாறும், ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அம்மா ஆட்சியில் இருக்கும்போது வந்து அப்போ வந்து அம்மா இருக்கும்போது அம்மாலாம் இருந்தால் இப்போ வரைக்கும் அம்மா தான், அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. டிஎம்கேலாம் கூட வந்திருக்காது. இப்போ வந்து வர்றதுனால புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு. அம்மா இருக்கும்போது புதுசாக வாய்ப்பு கொடுக்கலாம், டிஎம்கே கொடுத்தோம். இப்போ இவங்க இருக்கும்போது வந்து நம்ம டிவிகே கொடுக்கலான்னு ஒரு இது, அவ்வளோதான் ப்ரோ. சீமான் ஒத்தாலா தனிச்சே இன்ன வரைக்கும் கட்டிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் பேசுகிறாரு, அவர் கத்துறாரு, எல்லாமே பண்ணுறாரு தான், இல்லைன்னு சொல்ல ப்ரோ. இது வரைக்கும் வந்து அவர் ஒரு பிரச்சனை, அவர் வந்து அவங்களோட ஆளுங்களுக்கோசமே பேசுகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு தவிர மற்ற தொகுதியெல்லாம் மறந்துடுறாரு. அவங்களோட மற்ற ஆளுங்கள்லாம் மறந்துடுறாரு. அவங்களோட இதுக்கு வேளாண்மை பண்ணுறேன், அதை பண்ணுவேன், விவசாயத்தை ஏற்றுவேன், இதெல்லாம் பண்ணிடுறாரு. சிட்டியில் இருக்கிறவங்களாம் இப்போ அவங்க ஊர் சைடில் எல்லாம் பார்க்குறாரு. சிட்டியில் இருக்கிறவங்களாம் இங்கே சென்னையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எதுவுமே இது பண்ணவில்லையே. அவங்களுக்குலாம் வந்து நான் இதை பண்ணுவேன், சென்னையில் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இது பண்ண, அதெல்லாம் எதுவும் சொல்லியே. அதனால தான் அவர் இன்ன வரைக்கும் அப்படியே இருக்கார். இந்த பாருங்க, ரிங்டோனு கூட இதுதான், டிவிகே தான். அதான் இந்த வாட்டி டிவிகேக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு. இல்லை ப்ரோ, டிஎம்கே வந்துட்டு அவ்வளோவா சொல்ல முடியாது. அது மாதிரி இது இவர் வந்தால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். பண்ணுவார். விஜய் சார் வந்து இதெல்லாம் மாற்றினா நல்லா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு எந்த மாதிரி விஷயத்தை சொல்லுவீங்க? இந்த ஊழல்,
இந்த காசு அடிக்கிறாங்களா அந்தமாரி விஷயங்க, கரெக்டான வேலை எல்லாருமே கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுனாலே போதும் ப்ரோ. அதெல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுவார். அப்போ உங்களுடைய ஆதரவு டிவி கேட்க தான் ப்ரோ.